அன்பார்ந்த மாணவிகளை பயிற்சி 4.2ல உள்ள முதல் கணக்கு பார்க்க போறோம். வடிவியல் தேல்ஸ் தேற்றத்தின் அடிப்படையில் இந்த கணக்கு தரப்பட்டிருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே 2 சப்டிவிஷன் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியின் மீதுள்ள புள்ளிகள் முறையே டி மற்றும் இ ஆனது டிஇ parallel to பிசி என்றவாறு அமைந்துள்ளது. AD by DB equal to 3/4 மற்றும் AC equal to 15 cm எனில் AE இன் மதிப்பு காண்க. இது first subdivision. Second subdivision AD equal to 8x minus 7, DB equal to 5x minus 3, AE equal to 4x minus 3 மற்றும் EC equal to 3x minus 1 எனில் x இன் மதிப்பு காண்க. பாருங்க, இதுல 2 கணக்கும் பொதுவானது. முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி. இதுல ஏபியின் மீதுள்ள புள்ளி டி மற்றும் ஏசியின் மீதுள்ள புள்ளி இ ஆனது டிஇ parallel to பிசி என்றவாறு அமைந்துள்ளது. பாருங்க, இது முக்கோணம் ஏபிசி. ஏபியின் மீதுள்ள புள்ளி டி, ஏசியின் மீதுள்ள புள்ளி இ. இப்ப இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கிறப்ப டிஇன்னு நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்குது. இந்த டிஇ பிசிக்கு இணையாக இருக்குது. டிஇ பிசிக்கு இணையாக இருக்குது. இது நமக்கு 2 கணக்குக்கும் பொதுவா இருக்கிறது. இனி இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஏடி பை டிபி ஈக்குவல் டு 3/4. இப்போ இதுதான் ஏடி. இந்த ஏடி நமக்கு 3 தந்திருக்கிறாங்க. பை டிபி, டிபி 4 தந்திருக்கிறாங்க. ஏடி பை டிபி ஈக்குவல் டு 3/4. அடுத்தது பாருங்க, ஏசி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஏசி இது ஃபுல்லா நமக்கு 15 சென்டிமீட்டர். அப்ப ஏஇயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏஇயின் மதிப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த கண்டுபிடிக்க வேண்டிய ஏஇய எக்ஸ்னி நம்ம எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? எக்ஸ்னி எடுக்கிறோம். பாருங்க, இது ஃபுல்லா ஏசி ஃபுல்லா நமக்கு 15 சென்டிமீட்டர். இதுல ஏஇ நாம எக்ஸ்னி எடுத்திருக்கிறோம். அப்போ மீதி உள்ள இசி என்ன வரும்? இது ஃபுல்லா 15 சென்டிமீட்டர், ஏஇ எக்ஸ்னி எடுத்திருக்கிறோம். அப்ப இசி நமக்கு என்ன வரும்னா 15 மைனஸ் எக்ஸ்னி வரும். இசி என்ன வரும்? 15 மைனஸ் எக்ஸ். இப்ப பாருங்க, முக்கோணம் ஏபிசியில் டிஇ பிசிக்கு இணையாக உள்ளது. அப்ப தேல்ஸ் தேற்றப்படி எப்படி வரும் பாருங்க. ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஏஇ பை இசி. இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குள்ளது பார்க்க போறோம். ஏடி என்ன இருக்கு பாருங்க, 3. அப்போ 3 பை டிபி 4. 4 ஈக்குவல் டு ஏஇ நம்ம எக்ஸ்னி எடுத்திருக்கிறோம். இசி 15 மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் பை 15 மைனஸ் எக்ஸ். இப்ப இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? இப்ப எப்படி வரும் பாருங்க. 3 இன்ட்டு 15 மைனஸ் எக்ஸ், இங்க 4 இன்ட்டு எக்ஸ் இப்படி வரும். இப்ப பாருங்க, 3 பெருக்கல் 15 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4x. இனி இதை பெருக்க போறோம். 35 45, 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x. சாரி, இது 45 மைனஸ் 3x ஈக்குவல் டு 4x. இப்ப இந்த 4x நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்ப எப்படி வரும் பாருங்க. 45 மைனஸ் 3x மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. இப்ப இந்த எக்ஸ் டேர்ம் எங்க வச்சுட்டு இந்த மாறிலி 45 அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்ப மைனஸ் 3x மைனஸ் 4x கூட்டினா நமக்கு மைனஸ் 7x ஈக்குவல் டு இந்த 45 இங்க வர்றப்ப மைனஸ் 45. இப்ப 2 சைடும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். therefore x ஈக்குவல் டு 45/7. இப்ப இந்த மதிப்பு என்ன வருதுன்னு பார்க்கணும். சோ நம்ம 45 7ஆல வகுக்க போறோம்.
6 7 42 மீதி 3 3 வகுக்க முடியாது சோ ஒரு புள்ளி வச்சு 0 போட்டுடலாம் 7 4 28 மீதி 2 இன்னொரு 0 7 14 மீதி 6 0 8 7 56 மீதி 4 ஒரு 0 7 35 மீதி 5 இது இப்படி போயிட்டே இருக்கும் சோ நம்ம இப்படி எடுத்துடலாம் பாருங்க என்ன வருது 6.4285 இப்படி வருது நமக்கு சோ நம்ம இத 2 தசம இட திருத்தமா எடுக்க போறோம் தசம பகுதியில 2வது இடத்துல 2 இருக்கு 3வது இடத்துல 8 இருக்கு 5ஐ விட பெரிய எண்ணோ வந்தா நம்ம என்ன பண்ணிரலாம் இது கூட 1 கூட்டிடலாம் அப்ப எப்படி வரும் 4 இந்த 2 வந்து என்னவா மாறிரும் 3ஆ மாறிரும் சோ ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர் இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கு AE இன் மதிப்பு கேட்டிருக்கு therefore AE equal to AE தான் நம்ம என்னன்னு எடுத்திருக்கிறோம் x னு எடுத்திருக்கோம் அப்ப AE equal to 6.43 சென்டிமீட்டர் இப்ப வேணா நீங்க இதுல AE equal to x என்கன்னு எடுத்துடுங்க AE equal to x என்க so AE equal to 6.43 சென்டிமீட்டர் இனி இதுல உள்ள இரண்டாவது பகுதி நம்ம பார்க்க போறோம் பாருங்க இதே முக்கோணம் தான் A B C D E இங்க நமக்கு AD 8x minus 7 DB 5x minus 3 AE 4x minus 3 EC 3x minus 1 னி தந்திருக்காங்க இப்ப நமக்கு தேல்ஸ் தேற்றப்படி எப்படி எழுதுவோம் AD by DB equal to AE by EC AD 8x minus 7 by DB 5x minus 3 equal to AE 4x minus 3 by EC 3x minus 1 இப்ப இது நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ண போறோம் இது ரெண்டையும் பெருக்குறோம் இது ரெண்டையும் பெருக்குறோம் இப்ப எப்படி வரும் பாருங்க 8x minus 7 பெருக்கல் 3x minus 1 equal to 4x minus 3 பெருக்கல் 5x minus 3 இப்ப இத நம்ம பெருக்கலாம் 8x பெருக்கல் 3x அப்ப 8 3 24 x into x x square இனி அடுத்தது 8x into minus 1 அப்ப 8x into minus 1 னா minus 8x இனி minus 7 பெருக்கல் 3x minus 7 பெருக்கல் 3x னா minus 21x அடுத்தது minus 7 பெருக்கல் minus 1 minus into minus plus ஆயிரும் ஓர் 7 7 equal to இனி இதே போல இந்த சைடு நம்ம பெருக்க போறோம் 4x பெருக்கல் 5x 4 20 x into x x square இப்ப 20 x square இனி 4x பெருக்கல் minus 3 4 3 12 இப்ப plus into minus minus அப்ப minus 12x அடுத்து minus 3 பெருக்கல் 5x இப்ப minus 15x அடுத்து minus 3 பெருக்கல் minus 3 minus into minus plus ஆயிரும் 3 9 plus 9 இப்ப பாருங்க 24x square minus 8x minus 21x இப்ப ரெண்டையும் நம்ம கூட்டிட்டோம்னா ரெண்டுமே x term தான் அதனால அப்படியே கூட்டிரலாம் minus 29x plus 7 equal to இங்க அதே போல 20x square minus 12x minus 15x ரெண்டுமே ஓரின உறுப்புகள் x term தான் சோ அப்படியே நம்ம கூட்டி மைனஸ் சைன் போட்டுற வேண்டியதான் இப்ப minus 12x minus 15x கூட்டினா minus 27x
பிளஸ் 9. இனி இங்க இருக்கிற இந்த 3 உறுப்புகளையும் நம்ம அப்படியே இங்க கொண்டு வந்துடலாம். இப்ப எப்படி வரும் பாருங்க, 24x² மைனஸ் 29x பிளஸ் 7. இந்த 20x² இங்க வர்றப்ப மைனஸ் 20x² மைனஸ் 27x இங்க வர்றப்ப பிளஸ் 27x பிளஸ் 9 இங்க வர்றப்ப மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, 24x² மைனஸ் 20x². இப்ப 24x² 20x² கழிச்சா 4x². அடுத்தது பாருங்க, மைனஸ் 29x பிளஸ் 27x. எக்ஸ் டேர்ம் ரெண்டுமே இதுல பெரிய எண் 29, ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் வருது. சோ பெரிய எண்ல இருந்து சின்ன எண்ணை கழிக்கிறோம். 29xல 27x கழிச்சா 2x. பெரிய எண்ணுக்கு முன்னால மைனஸ் சைன் இருக்கு, அப்ப மைனஸ் 2x. அடுத்தது பாருங்க, பிளஸ் 7 மைனஸ் 9. பெரிய எண் 9, 9ல 7 கழிச்சா 2, 9க்கு முன்னால பெரிய எண்ணுக்கு முன்னால மைனஸ் சைன் இருக்கு. சோ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, 4x² மைனஸ் 2x மைனஸ் 2 மூணுமே 2 மடங்கா இருக்குது. 3ல உள்ள அந்த மாறிலி உறுப்புகள் பாருங்க, x² கெழு 4, x இன் கெழு மைனஸ் 2, மாறிலி உறுப்பு மைனஸ் 2. அப்ப 2 4, O2 2, O2 2 2 மடங்கா இருக்கிறதுனால ஃபுல்லா நாம 2ஆல வகுக்க போறோம். இப்ப 2ஆல வகுக்கிறப்ப நமக்கு எப்படி வரும், 4x² 2ஆல வகுத்தா 2x². அடுத்தது நமக்கு மைனஸ் 2x மைனஸ் 2. அப்ப மைனஸ் 2x 2ஆல வகுத்தா மைனஸ் 6, மைனஸ் 2 2ஆல வகுத்தா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, இது நமக்கு ஒரு கோவை, பல்லுறுப்பு கோவை இருக்குது. இதுல நம்ம காரணிப்படுத்த போறோம். பெருக்குனா பாருங்க, இங்க x² இன் கெழு 2, மாறிலி உறுப்பு மைனஸ் 1. அப்ப பெருக்குனா மைனஸ் 2. இரு எண்களின் பெருக்கல் பலன் மைனஸ் 2. அந்த இரு எண்களின் கூடுதல் மைனஸ் 1. அப்ப அந்த 2 எண்கள் எது? பெருக்குனா மைனஸ் 2 வரணும், கூட்டுனா மைனஸ் 1 வரணும். பாருங்க, 2 1 எடுக்கலாம். O2 2 வந்துடும். இங்க பெருக்குனா மைனஸ் 2, கூட்டுனா மைனஸ் 1 வருது. சோ பெரிய எண்ணுக்கு முன்னால மைனஸ் சைன் போடலாம். இங்க நமக்கு x² இன் கெழு 2 இருக்கிறதுனால பை என்ன போடுவோம், 2x. இங்கேயும் பை 2x. அப்போ O2 2, O2 2 கேன்சல் ஆயிரும். இங்க கேன்சல் பண்ண முடியாது. சோ நம்ம எப்படி எடுப்போம், x மைனஸ் 1 இன்டு 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. சோ x மைனஸ் 1 இன்டு 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்ப எப்படி வரும், x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அல்லது 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ x ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 இந்த சைட் போறப்ப பிளஸ் 1, x ஈக்குவல் டு 1 வந்துடும். இங்க எப்படி வரும் பாருங்க, 2x ஈக்குவல் டு இந்த பிளஸ் 1 இங்க வரப்ப மைனஸ் 1. அப்ப x ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இப்ப இங்க நமக்கு x இன் மதிப்பு மைனஸ்ல வருது. சோ நமக்கு தந்திருக்கிற இந்த AD DB இந்த மதிப்புகள்ல பிரதியிடுறப்ப அந்த அளவு நமக்கு மைனஸ்ல வரும். அப்ப மைனஸ் நீ வர்றப்ப அதை நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அளவுகள் எப்பவுமே மிக எண்ணில தான் வரும். நமக்கு 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்படிதான் வருமே தவிர மைனஸ் 5 சென்டிமீட்டர் மைனஸ் 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வராது. சோ நம்ம இந்த குறை மதிப்பை நம்ம என்ன பண்றோம், எடுக்க முடியாது. இந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம விட்டுலாம். அப்ப x ஓட மதிப்பு என்ன வரும், therefore x equal to 1. இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். x equal to 1 சென்டிமீட்டர்.